சன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்கோர் பூமெக்ஸ் சிஸ்டம் பிரீஸ். சங்கர், இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? தெரியுமே, இன்னைக்கு வியாழக்கிழமை. கேட்டா இப்படிதான் பதில் வரும்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு புரியல. முக்கியமான நாள். நீங்க முக்கியமான நாள். தேசப்பற்று இருக்கா? அப்படி தேசப்பற்று இருந்ததுன்னா இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு இந்திய கடற்படை தினம். சூப்பர், வெரி குட், நல்லா படிச்சிருக்கீங்க. என்னென்னலாம் சொல்லி. ஆனா இந்திய கடற்படை தினம்னு இன்னைக்கு ஏன் நம்ம செலிப்ரேட் பண்றோம்? அதுக்கு காரணம் இல்லாம செலிப்ரேட் பண்ணுவாங்களா? இன்னைக்கு ஏன் செலிப்ரேட் பண்றாங்க? அதாவது டிசம்பர் 4ஆம் தேதியான இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1971 வந்து ஒரு முக்கியமான வார் நடந்துச்சு. அந்த டைம்ல இந்தியா பாகிஸ்தான் வார்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ஒரு முக்கியமான ஹார்பர், அதை நம்மளுடைய இந்திய கடற்படை வந்து கரெக்டான நேரத்துல அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் ஆபரேஷன் ட்ரைடன்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இது வரலாறுலயே ரொம்ப ஒரு முக்கியமான ஆபரேஷன். அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சதை பாராட்டி வீரர்களை வந்து நம்ம போற்றி தான் இந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்திய கடற்படை தினம் அப்படின்னு நீ செலிப்ரேட் பண்றோம். இந்த கடற்படை அப்படின்னு வரும்போது எந்த காலத்துல இருந்தோ, சங்க காலத்துல இருந்தே நம்ம தமிழர்கள் கடற்படையில வேற லெவல்ல இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கிறோம். ஆனா எப்படி கட்டமைச்சாங்க, எப்படி அது இயங்குச்சு, என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, அந்த கப்பல்களை வச்சு என்னென்னலாம் நடந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது கண்டிப்பா உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இத பத்தி நம்மளுக்கு தெளிவா புரிய வைக்கிறதுக்காகவே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற கடல்சார் வரலாறு மற்றும் தொல்லியல் துறையின் பேராசிரியர் திரு சு ராஜவேலு அவர்கள் வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். நீங்க சொன்ன மாதிரி கடற்படை தினம் என்று கொண்டாடுறாங்க. 1971 நடந்த ஆண்டு நீங்க சொன்னீங்க. ஆனால் அதுக்கு முன்பாகவே 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம உலக அளவிலேயே ஒரு கடல் படையை வைத்துக் கொண்டிருந்தவர் தமிழர்கள் என்பதை பற்றி பேச வந்திருப்பதாக இந்த வாய்ப்பளித்த சன் டிவி நிறுவனத்திற்கும் மக்களுக்கும் இதை பார்க்கிற மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சிடறேன். இந்த இந்திய கடற்படை தினத்துல நம்ம தமிழர்களுடைய கடற்படை எப்படி எப்படிலாம் இருந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுவும் சங்க காலத்திலேருந்தே நம்ம தமிழர்கள் கடற்படையில பின்னி பெடல் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். முதல்ல எனக்கு ஒரு கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாண்டியர்கள் முதல்ல வணிகத்துக்காக தான் கப்பலை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் உண்மையா? அதுதான் உண்மை. ஏன்னா உலக அளவில் வந்து ஒரு 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாண்டியர்கள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய தமிழகம் என்பது சேர சோழ பாண்டியர்கள் என்ற மூவேந்தர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதி. இன்றைக்கி இருக்கிற கேரளா வந்து சேர நாடு அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி பாண்டிய நாடு என்பது தமிழகத்தினுடைய தென்பகுதியில் இருக்கிறது, சோழ நாடு என்பது வடபகுதியில் இருக்கிறது. இந்த 3 பகுதியும் தமிழகத்தினுடைய அந்த அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா கடல் சூழ்ந்த பகுதி. இந்த முன்னீர்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா கிழக்கில், மேற்கில் அரபிக்கடல், தெற்கில் வந்து குமரிக்கடல். இது வந்து முன்னீர் என்று அழைப்பார்கள். அந்த காலகட்டத்தில் குணக்கடல், குடகடல் அண்ட் குமரிக்கடல் நம்ம சொல்லுவோம், சங்க இலக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நுண்ணிய கற்கால பகுதி காலகட்டத்திலேயே அந்த மைக்ரோலித்திக் நாங்கள் சொல்லுவோம். அந்த காலகட்டத்திலே இந்த கடல் வழியாக போகிறது, நீர் வழியாக போகிற ஒரு பழக்கத்தை வந்து தமிழ் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2600ன்னா இப்போ நம்ம 2025, அப்போ கிட்டத்தட்ட கிமு 600 சம்திங். ஆமாம், கிமு பொது ஆண்டுக்கு முன் 600 என்று நம்ம சொல்லுவோம். இப்போ கிமுன்றதை விட பொது ஆண்டுக்கு முன் 600 உலகத்தில் வரலாற்றை வரையறுத்திருக்காங்க. ஏன்னா அந்த கீழடி அகழாய்வுக்கு பிறகு அந்த சங்க காலத்தினுடைய காலம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. முன்னாடி 300ன்னு இருந்தது, இப்போ வந்து 600 700 கூட வந்துருச்சு. ஏன்னா 800 வரைக்கும் கூட வந்துருச்சு. ஏன்னா இரும்பின் காலம், இரும்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஏறக்குறைய 3340 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்பது நம்மளுடைய தமிழக அரசு அறிவித்திருக்கார்கள். ஆகவே இரும்பின் பயன் வந்து இரும்பு என்னென்னா முக்கியம்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரத்துக்கு இரும்பினுடைய கண்டுபிடிப்பு மிக மிக முக்கியம். அப்போ இந்த இரும்பின் பயன்பாடு உலக அளவில் பரவறதுக்கு காரணம் கூட தமிழர்கள் தான். இதனால் கூட கடல் வழி ஏற்படுறதுக்கு, கடல் பொருட்கள் இங்கிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு வழிவகுத்தது இந்த இதுதான். அதனால் அவங்களுக்கு கடல் தேவைக்காக இந்த ஒரு படையை வைத்துக்கொள்வது, இல்லாட்டி அவங்க கடல் வழியாக செல்வதற்கான களங்களை வைத்துக்கொள்வது, இதெல்லாம் அவங்க வைத்திருந்தார்கள். மூவேந்தர்களும். ஆக்சுவலி அந்த காலகட்டத்துல எல்லாம் சார், இப்ப வர்த்தகத்துக்காக தான் கப்பல்களை பயன்படுத்துனாதான் சொல்றாங்க. ஆனா அப்படி பயன்படுத்தப்பட்ட கப்பல்கள் வந்து பிற்காலத்துல எப்படி போருக்காக பயன்படுத்தினாங்க? அது எப்படி? அது சங்க காலத்துல இருந்தே நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து முதலாக அவங்க பொருட்களை இங்கிருந்து ஏற்றுமதி செய்யறாங்க, இறக்குமதியும் செய்யறாங்க. ஏன்னா இந்த முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லைன்னு சொல்லிட்டு தல்குவாப்பே சொல்லுது. அப்போ நீண்ட நாட்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவங்க போனாங்க. முதலில் வந்து நம்ம வந்து ஒரு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற, அதாவது வந்து ஒரு பொருளாதார அடிப்படையில் தான் நம்ம இந்த கடல் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஆனால் இடையில் வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய வந்து இடையில் அவங்களுக்கு இடர்பாடுகள் ஏற்படும் பொழுது
அரசர்கள் வந்து அந்த வணிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தங்களுக்குள் கப்பற்படைகளை உருவாக்குறாங்க. அதே பார்த்து சேரர்கள் வந்து இந்த அரபிக்கடலில் வந்து கடம்பர்கள் என்று ஒரு கடற்கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க. அந்த கடற்கொள்ளைக்காரர்கள் அடிக்கடிக்கு ரோமாபுரியிலிருந்து வந்து வருகின்ற வணிகர்களையும் சரி, அங்கிருந்து வருகின்ற வணிகர்களும் சரி, இங்கிருந்து போகிற வணிகர்களையும் அவங்க இடையில தாக்கி அந்த பொருட்களையும் எடுத்து கொள்ளையடித்து அவங்களை கொன்று குவிக்கிறார்கள் சில நேரங்களில். இது அரசர்கள்கிட்ட வந்து முறையிடும்போது சேரர்கள் வந்து அவங்களை என்ன பண்ணுறாரு, அவங்கள தாக்கி அந்த கடற்கொள்ளைகளை தாக்கி இந்த போக்குவரத்தை வந்து சுமூகமாக பண்ணுறாங்க. இது வந்து அது வந்து கடற்படைக்கு வழிவகுத்தது. அப்போ கடலை வந்து அவங்க வந்து அவர் சொல்லும்போது என்னென்னா, சேரர்களுடைய இது வந்து அந்த கடலையே அரபிக்கடல் முழுவதுமாக ஆக்கிரமித்தார்கள், அந்த அளவுக்கு அவங்க ஆதிக்கம் செலுத்தினார்கள்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்களை சொல்கிறாங்க. இந்த சேரர்களுடைய கடற்படையே பாண்டியர்களின் கடற்படை தாக்கியதாகவே நம்ம அகநானூறு, புறநானூறு, 1810 போன்ற நூல்களில் இருக்குது. ஆகவே பாண்டியர்களும் சரி, சோழர்களும் சரி, சேரர்களும் சரி கடல் வல்லமையில் மிகச்சிறந்தவர்களாக 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் கடற்படை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. இப்போ வந்து கடற்படை அப்படின்னா நேவிகேஷன் இருக்கு, எப்படி போகிறோம், எந்த பக்கமாக போகிறோம், எல்லாத்துக்கும் காம்பஸ் இருக்கு, மேக்னெட்டிக் காம்பஸ் இருக்கு, என்னென்னவோ இருக்கு. ஒரு கடற்படையை வச்சுக்கிட்டு எப்படி அவங்க இயங்கினாங்க, எப்படி திசையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, எப்படி அது சாத்தியமாச்சு? அதுவும் தமிழர்களுக்கு அந்த ஒரு மைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேகங்களை பார்த்தோ இல்ல காத்து வர திசையை பார்த்தே ஈஸியா சொல்லிடுவாங்க. சரியாக சொன்னீங்க. அது நட்சத்திரங்களுடைய மூமெண்ட்ஸ், அதாவது நட்சத்திரங்களை அடிப்படையை வைத்து அவங்க வந்து இந்த திசைகளை அறிந்து கொண்டார்கள். அந்த இப்பலஸ்ன்ற ஒரு காற்று ஒன்று அடிக்கிறதாக அந்த இப்பலஸ் என்ற ஒரு கண்டுபிடித்து அந்த இப்பலஸ்ன்னு பேர் வந்து. ஆனால் பொதுவாக தமிழர்கள் தான் கடல் வழியே மிக மிக அதிகமாக அறிந்தவர்கள் தமிழர்கள் தான். பொதுவாக ஒரு 20 துறைமுகங்கள் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில், சங்க காலத்திலே மட்டும். நீங்கள் இதிலிருந்து தொடங்குங்கன்னா இங்கே வடக்கில் இருக்கின்ற நம்மளுடைய பழவேற்காடு, அந்த புலிக்காட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த பகுதியிலிருந்து அதெல்லாம் தமிழகம் தான். அதிலிருந்து நேராக பார்த்தீங்கன்னா இப்போ மயிலாப்பூரும் ஒரு துறைமுக நகரம் தான். அதுக்கடுத்து வந்து நம்முடைய இது மாமல்லபுரம், அப்புறம் புதுப்பட்டணம், சதுரங்கப்பட்டணம், அதுக்கப்புறம் மரக்காணம், அதுக்கப்புறம் அரிக்கமேடு, முக்கியமான ஊர் அரிக்கமேடு. ரோமானியர்கள் வந்து அங்கே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காவிரிப்பூம்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து இது போன்ற நகரங்கள்லாம் நிறைய இருக்குது. மந்திரிப்பட்டினம் ஒரு நகரம், அதுக்கப்புறம் வந்து கொற்கை, அழகன் குளம், அதுக்கப்புறம் குமரி இதில் இருந்திருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா முசிறி. அதே போல நிறைய துறைமுகங்களை பற்றி சங்க இலக்கியங்கள் நிறைய சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது இதில் வந்து நமக்கு என்னென்னா, மேற்கு பகுதிக்கு செல்வதற்கு மேற்கு கடற்கரை பயன்படுத்தியிருக்காங்க. அது இங்கிருந்து கொல்லிமலையில் இருந்தோம், இல்லாட்டி நம்ம கொடைக்கானலில் இருந்தோம் மிளகு போகணும், இல்லை ஏதோ நறுமணப் பொருள் தான் நமக்கு முக்கியமான ஸ்பைசஸ்ன்றது, அதுதான் முக்கியமானது. ஸோ இதை தான் அவங்க கொள்ளையிறது. ஏன்னா நம்ம நறுமணப் பொருளுக்கு ஐரோப்பியர்கள் வந்து மிக மிக விரும்பிய வந்து ஏற்றுக்கொண்ட பொருள் வந்து நறுமணப் பொருள் தான். நம்ம தமிழகத்தில் வருகின்ற நறுமணப் பொருட்கள், மேற்கு பகுதியில் அந்த மலைப்பகுதியில் வருகின்ற மலைப்பொருட்கள், அது வந்து யானை தந்தம், அப்புறம் வந்து மற்ற காட்டினுடைய வங்காளத்தில் இருந்து வருகின்ற ஒரு வகையான நார், அது கூட தமிழக வழியாக தான் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஏற்றுமதி செய்திருக்காங்க. எர்மோபோலிஸ்னு ஒரு கப்பல், அது கப்பல்ன்ற ஒரு வார்த்தை வந்து பிற்காலத்தில் தான் வருது. நாவாய் என்று தான் முதல்ல எடுத்தாங்க. நாவாய்ன்றது ஒரு பெரிய கப்பல். அது இப்போ கப்பல் நம்ம சொல்லுவோம், அது அவங்களுக்கு புரியுறதுக்கா, மக்களுக்கு புரியுறதுக்காக கப்பல்னு சொல்லுவோம். நாவாய் தான் நம்ம சங்க இலக்கியங்களில் நாவாய் பற்றி குறிப்பு இருக்கிறது, களம் பற்றிய குறிப்பு இருக்கிறது, உரு என்ற பற்றி குறிப்பு இருக்கிறது. அதே போன்று சின்ன சின்ன படகுகள் பற்றிய குறிப்புகள்லாம் இருக்குது. கப்பல்ன்றது பிற்காலத்தில் விஜயநகர காலத்தில் கப்பல்னு வருது. சீனர்களும் இங்கே வந்திருக்காங்க. அதே போன்று இந்த நாவாய் வந்து அரபிக்கடல் வந்து ரொம்ப ஆழம் குறைவு, அதனால் அங்கே இருக்க பேக் வாட்டர்ஸை பயன்படுத்தி போட்டில் ஏற்றி அதிலிருந்து பொருளை ஏற்றி நம்ம வந்து நடுக்கடல் இருக்கின்ற அந்த நாவாய்கள் ஏற்றி அந்த செங்கடல் பகுதிக்கு போயிருக்காங்க. செங்கடல்ன்ற பகுதி வந்து அந்த காலத்தில் எரித்திரையன்சி கடல்னு பேர். எரி என்றால் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பூஞ்சை வகையான ஒரு தாவரம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும். அது திரையன்னா தமிழ், அந்த திரை கடல் ஓடியும் திரவியம் தேடும் சொல்கிறீங்க, அந்த எரித்திரையன்னா இந்த தமிழ் தான் பின்னாடி வந்து செங்கடல் மாறுது. அதை வந்து எரித்திரையன்னா பெரிப்ளஸ் அப்படின்னு, பெரிப்ளஸ் ஆஃப் எரித்திரியன்சின்னு ஒருத்தர் வந்து ஒரு அனானிமஸ் ஆத்தர் அப்போவே கிபி 1ஆம் நூற்றாண்டிலே எரித்திரியன் ஆஃப் பெரிப்ளன்சின்னு பற்றி தமிழர்களுடைய வணிகத்தை பற்றியும் செங்கடல் பகுதிக்கு சென்ற வணிகத்தை பற்றியும் சொல்லியிருக்கார். ஸோ இங்கேருந்து அந்த பகுதிக்கு அப்படி போகும்பொழுது இந்த கடற்கொள்ளைக்காரர்கள் வராங்க. அதனால தான் அந்த சேரன் செங்குட்டு வேலன் வந்து அந்த கடம்பலத்து அது வந்து கடல் பெருகோட்டிய செங்கோட்டவன் அப்படின்னு பேர் வாங்குறான். அவன் பேரே அப்படி தான் வருது சங்க இலக்கியங்களில். ஸோ இது மாதிரி ஈஸியாக அவங்க போகிறாங்க. இதற்கான சான்றுகள் வந்து தொல்லியலில் நிறைய கிடச்சிருக்கு. புதிய கடல் வழி கண்டுபிடிக்கின்றது காரணமே வந்து நம்ம தமிழகத்தின் பொருளாதாரம் தான் முக்கியம். அவங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளை கட்டுப்படுத்தியது வந்து தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய வணிகம் தான் கட்டுப்படுத்தியது. அதனால் அது புதிய கண்டுபிடினா 14ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டான்டினோபிள்னு ஒரு நகரத்தை கைப்பற்றின பிறகு இந்த முயற்சியை மேற்கொள்கிறாங்க. அவங்களே சுற்றி தான் வராங்க. ஆனால் தமிழர்கள் வந்து இந்த கடல் வழியில் ரொம்ப சிறந்தவர்களாக இருந்ததால் நேராக அந்த கொசிரால் குதாமில் இறங்குவாங்க. இன்னொரு நகரம் வந்து பெரினிகேன்னு ஒரு நகரம்.
அது ரெட் சி ஏரியாவில் ஆப்பிரிக்காவுடைய ஒட்டியே இருக்குது. இது வந்து அந்த எகிப்தினுடைய துறைமுக நகரங்கள். இங்கே இறங்கி ஒரு அலெக்சாந்திரியாவில் ஒரு பெரிய ஒரு ஓலை ஆவணம், கிரேக்கத்தில் எழுதும் ஓலை ஆவணம் கிடச்சிது. கிபி 1ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டுக்கும் 1ஆம் நூற்றாண்டு. அதில் முசிறியிலிருந்து சென்ற ஒரு வணிகன், அந்த வணிகனுக்கும் அங்கிருந்த ஒரு வணிகருக்கும் ஒரு டாக்குமெண்ட், அதாவது வந்து அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை, ஒப்பந்தம், அக்ரிமெண்ட். அது வந்து கிரேக்க ஆவணம். அது வந்து அலெக்சாந்திரியா பேப்பரஸ் ஆவணம்னு நாங்கள் சொல்லுவோம். அதை கிரேக்கத்தில் தான் எழுதியிருக்காங்க. தமிழில் அவன் கையெழுத்திருக்கான், அவன் தமிழ் வணிகன். இங்கேருந்து அவன் சொல்கிறான் எப்படிலாம் நாங்கள் போனோம்னு சொல்லிட்டு இறங்கி அந்த பெரினிகளை இறங்கி, அந்த கப்பல் பேர் ஹெர்மோபோலிஸ்னு, அந்த நாவாய் பேர் ஹெர்மோபோலிஸ்னு அது பேர் சொல்கிறாங்க. அது இன்னைக்கு 7 நாவாய்களுக்கு 7 கப்பலுக்கு சமமாக அவ்வளோ சரக்குகள் இருந்திருக்காதுல. இப்போ நீங்க சங்க காலத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. பட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, நாங்க நிறைய கேள்விப்பட்டது ராஜராஜ சோழர், அப்புறம் ராஜேந்திர சோழன். இதுல ராஜராஜ சோழன் வந்து இந்த கடற்படையை பயங்கரமா யூஸ் பண்ணி அவருடைய ராஜாங்கத்தை விரிவுபடுத்தினாரு. கம்போடியா, வியட்நாம், அப்புறம் இந்தோனேஷியா தாண்டிலாம் போயிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த எல்லா கண்ட்ரிஸையும் கான்குவர் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கடற்படையை வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்ணது அவருன்னு சொல்லலாமா? ஆமாம், இது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஏன்னா இது தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சங்ககால சோழர்களுடைய ஆட்சி வந்து ஏறக்குறைய பொது ஆண்டு 300 வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பல்லவர்கள் ஆட்சி வருது. பல்லவர்களை வந்து கடற்படையில் மிகச்சிறந்தவர்கள். அவங்க வந்து சீனர்களோட தொடர்பு கொண்டு இருந்திருக்காங்க. சீனாவிலிருந்து இங்கிருந்து நம்ம போதி தர்மர்லாம் போனதை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி இங்கேருந்து அவங்க தூதுவர்களை அமைச்சு வைக்கிறாங்க. இங்கேருந்து அங்கேருந்து தூதுவர்கள் இங்கே வந்திருக்காங்க, இங்கேருந்து தூதுவர் அங்கே போயிருக்காங்க. நீங்கள் வந்து காஞ்சிபுரத்தினுடைய வைகுந்த பெருமாள் கோயிலுடைய ஒரு சிற்பத்தை பார்த்தீங்கன்னா, யுவாங்சுவாங் வந்தவருடைய சிற்பம், யுவாங்சுவாங்குடைய சிற்பம் அதில் இருக்கும். நான் இப்போ தான் கேட்கலான்னு வந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே தூதுவர் வந்து யுவாங்சுவாங். அவர் வந்து வராரு, அவர் வந்து கடல் வழியாக தான் வராரு. கடல் வழியாக வந்து மாமல்லபுரத்தில் இறங்கி, இன்றைக்கி அந்த வேகவதி, அது பாலாறு வந்து அந்த காலத்தில் கப்பலே போகுமா, அந்த கப்பல் வழியாக வந்து காஞ்சிபுரத்தை அடைகிறாருன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கப்பல்கள் வந்து நம்ம உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி நிறைய நமது நாவாய் என்று சொல்லக்கூடிய அந்த இது பயன்படுத்துவோம். அப்போ இவங்க சீனர்களுடைய தொடர்பு வந்து சோழர் காலத்திலே இருந்திருக்கு. இந்த பல்லவர் காலத்தில் பல்லவர்கள் வந்து கடல் சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க. அவங்க நாணயங்கள்லேயே வந்து கப்பலை பொறிச்சிருப்பாங்க, நாணய பரிவர்த்தனை கப்பலை பொறிச்சிருப்பாங்க. சீன வெளிநாட்டு நாணயங்கள் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. ஸோ இவங்க கடற்படையில் தொடர்ந்து சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க. அப்போ ராஜராஜன் வந்து இதை இன்னும் மேற்கொண்டு டெவலப் பண்ணுறார். ஏன்னா இந்த போனவர்கள் வந்து இங்கேருந்து போனாங்க இல்லைங்களா, பல வெளிநாடுகளுக்கு சென்றவங்க இல்லைங்களா, இந்த ரெட் சி ஏரியா மேற்கு பகுதிக்கு மட்டும் கிடையாது, கிழக்கு பகுதிக்கும் நம்ம சென்றிருக்காங்க. இந்த பக்கம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்றிருக்காங்க, இந்த பக்கம் மேற்கு போயிருக்காங்க இந்த சங்க காலத்தில் இருந்த. ஸோ இங்கே போனவங்க வந்து பல முறை வந்து அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. சில பேர் சீனர்கள் வணிகர்கள் வந்து இவங்களை தொந்தரவு பண்ணுறாங்க, தமிழ் வணிகர்களை, ரொம்ப அவங்களுக்குள்ள போட்டி. அப்போது ராஜராஜன் காலத்தில் அந்த ஸ்ரீ விஜயால என்ற பகுதியை வந்து ஸ்ரீ விஜய அரசன் விஜயதுங்கவர்மன் ஆட்சி பண்ணுறான். அவனுடைய ஆட்சி காலத்தில் சீனர்களுடைய தொந்தரவு பொறுக்காமல் தமிழர்கள் வந்து சோழ மன்னர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ட்ரேட் பண்ண முடியல. நிறைய செட்டில்மெண்ட்லாம் அங்கே கிடச்சிருக்கு. நமக்கு நிறைய அந்த ஆதிச்சநல்லூர் கிடைத்த இரும்பு பொருள்கள்லாம் வந்து அதே அளவுக்கு அங்கே கிடச்சிருக்கு. நீங்கள் தக்கோபா தலைத்தக்கோன்ற இடத்துல எடுத்தீங்கன்னா, பாகிஸ்தான் அகழாய் பண்ண இடம் இப்போது பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல, மலேசியாவில். அது வந்து இரும்பு உருக்கு செய்கின்ற இடம். இங்கே தமிழர்கள் போய் தான் அவங்களுக்கு இரும்பு எப்படி உருக்கிறது இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதனால் இந்த தொழிலாளர்கள் அங்கே போயிருக்காங்க. இவங்களாம் இந்த பிரச்சனை வந்தால ராஜராஜன் என்ன பண்ணுறார், ராஜராஜன் ஒரு கிரேட், இந்தியாவில் வந்து 3 அரசர்கள் கிரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்று அசோக மௌரிய அரசு அசோகன், ஒன்று அக்பர், அப்புறம் தமிழகத்தை சேர்ந்த ராஜராஜன். பையன் வந்து அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட். அவன் தான் வந்து இந்தியா முழுக்கவும் சரி உலக நாடுக்கு முதலாக சென்ற ஒரே இந்தியர், ஒரே தமிழ் யாருன்னா ராஜேந்திர சோழன் தான். வேறு யாரும் கிடையாது. அங்கே வட இந்தியர்களும் கிடையாது, வட இந்திய அரசு யாருமே கிடையாது. தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜேந்திர சோழன் தான் முதலாக கடல் கடந்து அலைக்கடல் நடுவில் பல களம் செலுத்தின்றான். அப்போ பல களம்னா எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்க. ஒவ்வொரு மீனவர்களையும் வந்து அவர் வந்து நேவி உருவாக்கியிருக்காரு, நேவி மேனை உருவாக்கியிருக்காரு. ஸோ நாகப்பட்டினம் வந்து அவங்க துறைமுக நகரம், அந்த அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க. அது பற்றி செப்பு பட்டயங்கள்லாம் இருக்குது, நிறைய குறிப்புகள் இருக்கு. இப்போ இந்த துறைமுகங்கள் பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க, கலங்கரை விளக்கங்கள் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. முதல்ல இந்த கலங்கரை விளக்கம் எப்போ வந்தது? இந்த ஆமைகள் வச்சு எல்லாம் வந்து ரூட்டை கரெக்டா நம்ம போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த படங்கள்லயும் நம்ம பார்த்துருக்கோம். அதை பத்தி சொல்லுங்க, வேற என்னென்ன முறைகள் வச்சு அவங்க வந்து அந்த கரெக்டா அந்த ரூட்டை வந்து போயிட்டு இருந்தாங்க? சிலப்பதிகார மணிமேகலை காலத்தில் ஒரு கடற்கோள், இந்த சுனாமி என்று சொல்லக்கூடிய கடற்கோள் ஏற்படும் பொழுது நிறைய நகரங்கள் வந்து துறைமுக நகரில் அழிஞ்சு போச்சு. சங்க இலக்கியங்களில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து கலங்கரை விளக்கத்தை பற்றி நல்ல குறிப்புகள் இருக்குது. அதை அறிந்து தான் அவங்க வந்து கப்பலை வந்து செலுத்தியிருக்காங்க. அதே இல்லாமல் நட்சத்திரங்கள், முக்கியமாக வந்து ஆமைகளை விட நட்சத்திரங்கள் மூலமாக வந்து நம்ம ஆட்கள், அஸ்ட்ரானமியில் நம்ம பெரிய ஆட்கள். கப்பல் நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது,
அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ இந்த இவங்களாம் ஃபிஷர்மேன்னா நட்சத்திரங்கள் மூலமாகத்தான் அதை அறிந்திருக்காங்க. நமக்கு வந்து அந்த அஸ்ட்ராலஜியும் நம்ம ஆட்கள் பெரிய ஆட்களாக இருந்திருக்காங்க. அதை வைத்து அவங்க வந்து போயிருக்காங்க. ஒரு 2 கேள்விகள் அது கம்பைண்டாக தான் இது கேட்கணும்னு தோணுச்சு. ஒன்று, இவங்களுடைய கடற்படை வந்து மிகச்சிறந்த ஒரு கடற்படையாக பேசப்பட்டிருக்கு. இதை பற்றின குறிப்புகள் வேற ஏதாவது நாடுகளில் எழுதப்பட்டிருக்கா? அதாவது இவங்களுடைய கடற்படை இவ்வளோ அருமையான ஒரு கடற்படை, எங்களை வந்து ஆக்கிரமிச்சாங்க, வேற லெவலில் நாங்களே பார்த்து வியந்தோம் அப்படின்ட்டு. இதுலேயே இன்னொன்று, தென்கிழக்கு ஆசியா நாடுகளுக்கு போன இவங்க ஏன் இந்த பக்கம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகலை? சங்க காலத்துக்குள்ள வந்து மேற்காசிய நாடுகள் போயிருக்காங்க. அதை நான் சொன்ன செங்கடல் பகுதி நிறைய போயிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய இது வந்து நிறைய அங்கே சான்றுகள் கிடச்சிருக்கு. நிறைய அந்த ஒரு 7 கிலோ மிளகு வந்து பெரினிகையில் நம்மளுடைய இதுலேயே கிடச்சிருக்கு. அகழாய்வில் 7 கிலோ மிளகு எடுத்திருக்காங்க ஒரு அகழாய்வில். ஸோ சங்க இலக்கிய காலத்துக்கு பிறகு தென்கிழக்கு இந்த மேற்க போகிற இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஆனால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு தொடர்ந்து நம்ம தமிழர்கள் போயிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய பொருட்கள் வந்து இங்கேருந்து மேற்கு போனோம்னா இந்த வங்காள விரிகுடா தான் பயன்படுத்தணும். அதனால தான் இதுக்கு பேர் சோழ கங்கம்னு பேர். இந்த இதுக்கு கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அது இந்த கடலுக்கு பேரே சோழ ஏரின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி சாதாரண ஏரி அவங்களுக்கு நம்ம தமிழரை பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே போனவங்க தொடர்ந்து வந்து பிற்காலத்து வரலாற்று ஆசிரியர்கள் பற்றி இதை எழுதியிருக்காங்க. நிறைய நம்மளுடைய கடற்படை பற்றி மார்கோ போலோ எழுதியிருக்காரு. அதுக்கு முன்னாடி சங்க காலத்திலிருந்து சில ஆய்வாளர்கள் இருக்குது, பிளினி, டாலமி போன்ற ஆய்வாளர்கள் நம்முடைய கடல் தமிழர்கள் எப்படி கடலை பயன்படுத்தி கொண்டார்கள், என்னென்ன துறைமுக நகரங்கள் எப்படி இருந்து, கபோடஸ் அப்படின்னா காவிரி பூம்பட்டினம் கபோடஸ்ன்னு சொல்கிறார் அவர். அதே மாதிரி வந்து கொல்சின்றாரு கொற்கையை. ஸோ கொற்கை வந்து மிகப்பெரிய துறைமுக நகரமாக இருந்திருக்கு. பாண்டியர்களுடைய துறைமுகம் மதுரைக்கு முன்னாடி கொற்கை தான் அவங்க தலைநகரமாக பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா ஆதிச்சநல்லூர் பக்கமே இருக்குது. அதுலேருந்து அந்த இரும்புலா வெளிநாட்டில் போகணும். அதனால் பல வெளிநாட்டு ஆய்வாளர்கள் பல அறிஞர்கள் வந்து நம்மளுடைய மார்கோ போலோ சொல்லியிருக்காரு. நம்மளுடைய இதெல்லாம் கடற்படைப்படி எப்படி இருந்தது, தமிழர்கள் வந்து கடல் வணிகம் எப்படி இருந்ததெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ அசோகர் காலத்தில், மௌரியர்கள் காலத்தில் அவங்களால இங்கே தென் தமிழ்நாடு மட்டும் ஆக்கிரமிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது நிலத்து வழியாக பண்ண முடியல, கடற்படை வழியாகவும் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கடற்படை இருந்தது இல்லை. அவருடைய பௌத்த மதம் வந்து கல்கட்டாவிலிருந்து, அதை இன்னைக்கு தாபரலிப்தின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து அவங்க மகன் சங்கமித்திரையும் மகேந்திரனையும் இலங்கைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு வழியாக நில வழியாக நீர் வழியாக தான் அனுப்புகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை அவங்களால் வெல்ல முடியும். ஏன்னா இங்கே சேர சோழ பாண்டியன் வந்து ஒரு கம்பைண்டாக இருக்காங்க. இவங்களுக்கு என்னுடைய ஆட்சிக்குட்படாத மன்னர்கள் தான் அவர் சொல்கிறார். அரசுகள் சேர சோழ பாண்டியர்கள், கேரள புத்திரன்றாரு சேரர்களை, சோழர்கள், பாண்டியர்கள், சத்தியபுத்திரர்கள், அதியமான் என்று சொல்லக்கூடிய இரும்பை வந்து இன்னொரு பயன் காட்டுங்க என்கிட்ட. அந்த இரும்பின் கரும்பை வந்து மலேசிய பகுதியிலிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்து அதியமான் எடுத்து வந்தால் சொல்லுவாங்க. அவனுடைய படைகளுக்கு நம்ம தமிழ் மன்னர்கள் வந்து சோறு போட்டிருக்காங்களாம். அவருடைய தேரை பற்றி குறிப்பு சங்க இலக்கியங்கள் வம்ப மௌரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல நிலப்பகுதியே வர முடியல, நீர்ப்பகுதியாக வர முடியல. ஏன்னா இவங்க கடல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதனால வர முடியல. ஈவன் சமண பௌத்தம் கூட கொஞ்சம் லேட்டாக தான் வருது. இலங்கையில் முதல்ல வந்துடுது, பின்னாடி தான் மணிமேகலை காலகட்டத்தில் தான் பௌத்தமே இங்கே பரவுது. அதனால அந்த காலகட்டத்தில் வந்து தமிழர்களே வந்து அவங்க வட இந்தியாவிலேருந்து ஊடுருவல் அதிகமாக இல்லை. சார், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. உண்மையாவே இந்திய கடற்படை தினமான இன்னைக்கு சங்க காலத்துல நம்முடைய தமிழர்கள் வந்து இவ்வளோ வீரமா இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முக்கியமா வணிகத்துக்காக, அதுக்கப்புறம் அது போரா கடல் வழியை வந்து எப்படியெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, நம்மளுடைய பெருமை இந்த நாட்டில் மட்டும் இல்லை எந்தெந்த நாட்டிலலாம் வந்து அவங்க வந்து பதிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத கேட்கறதுக்கே வந்து ரொம்ப ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தொங்கு நாவாய், தூங்கு நாவாய், ஒரு நாவாய் எப்படி கப்பல் ஆச்சு, அப்புறம் சில்க் ரூட் பற்றி சொன்னீங்க, வணிகம் எப்படி எப்படிலாம் நடந்தது, இங்கேருந்து ராஜேந்திர சோழன் என்னென்ன பண்ணார் கடற்படையை யூஸ் பண்ணி, ஒரு கரும்பு எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அதியமான் அரசர் மூலமாக மலேசியாவிலேருந்து, இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இந்திய கடற்படை தினத்தில். ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு பல விஷயங்கள் நீங்கள் தெளிவாக புரிய வச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சன் டிவி எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக, நம்முடைய தமிழர் வரலாற்றை இதன் வழியாக சொல்வதற்காக நானும் பெருமைப்படுகின்றேன். சன் டிவி தொடர்ந்து இது மாதிரி நம்ம வரலாற்றை நடத்துவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்குது. நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஸோ மச்.